நம்ம காடி நம்மளை காப்பாத்தின கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே. ஸ்லோ ப்ரோக்ரஸில் நாள் 13 காலையில் லேப்டாப்பு கையுமா தான் எந்திரிச்சு அலுவலக வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸையும் முட்டையும் சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சுக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு மதியம் நார்ச்சத்து புரதச்சத்து மாவுச்சத்து அடங்கிய உணவை சாப்பிட்டுட்டு அலுவலகத்துக்கு கிளம்பியாச்சு. வண்டி எடுக்கும் போது தான் தெரியுது வண்டியில் சார்ஜர் இல்லைன்னு. பிடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு அழுத்துனா அலுவலகத்துக்கு ஒரு 300 மீட்டருக்கு முன்னாடி சொக்குன்னு சொண்டுனா அப்படியே ஒரு அழுத்துனா அலுவலகத்துக்கு உள்ளே போயிட்டு ஆஃப் ஆகிட்டான். அசிங்கப்படாமல் உள்ளே நம்மளை கொண்டு போய் விட்டுட்டான். அலுவலகத்தில் இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வேலை போல் அதிகம் இருக்கிறனால ஜிம்முக்கு போக முடியல. அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஆட்டையை போட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு ஒரு 50 புஷ்அப்பை மட்டும் போட்டுட்டு ஜிம்மிலேருந்து கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கிடைச்சாலும் போயிட்டு வந்தாலும் அங்கே போய் ஜஸ்ட் சும்மா இருந்தாலே கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்குது. வந்துட்டு அலுவலகத்தில் இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டுக்கு சிக்கனையும் ரைஸையும் சாப்பிட்டுட்டு அலுவலகத்திலேருந்து கிளம்பியாச்சு நண்பர்கள். கிளம்பும் போதே விடிஞ்சிருச்சு. 12 hours ஒன் ஸ்ட்ரெச்சாக உட்காந்து வேலை பார்த்துருக்கோம். பட் எல்லோரும் நினைக்கலாம் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு. அப்படி கிடையாது, அது ரொம்ப கஷ்டம். வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு பீனட் பட்டரையும் ப்ரெட்டையும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். 4 மணிக்கு எவனாவது பீனட் பட்டர் சாப்பிடுவானா? நான் சாப்பிடுவேன், ஏன்னா எனக்கு பசிக்குது. நாளைக்கு சந்திக்கலாம் நண்பர்களே.